செய்தியை பார்க்கிறோம். ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. வங்கி ஊழியர்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதலாக அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படக்கூடிய பட்சத்தில் அது குறித்த விவரம் தெரிந்தால் வங்கி அதிகாரிகள் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த ஜிபே மூலமாக பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை வங்கி அதிகாரிகள் எப்படி கையாள வேண்டும்? காயத்ரி, குறிப்பாக இன்றைய தினத்தில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தற்பொழுது தேர்தல் அதிகாரிகள் தற்போது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய வங்கி அலுவலரோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது உள்ளிட்ட பல ஆலோசனைகளை தற்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக அந்த வகையில சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் எப்படி செயல்பட வேண்டும், குறிப்பாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த பண பரிவர்த்தனைகள் குறிப்பாக கேண்டிடேட்டோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது அரசியல் சார்ந்த நபர்களோ செய்கின்ற போது அதனை உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டியதும், அதே போல சந்தேகத்திற்குரிய வகையில 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பண பரிவர்த்தனை, அதாவது டெபாசிட் அல்லது வித்ட்ரா செய்தாலோ அதனையும் தினசரி ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது எளிய வகையில வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தக்கூடிய வகையில ஒரு நடைமுறை அப்படிங்கிறது ஜிபே மூலியமாக பணம் செலுத்தக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில ஒரு மல்டிபிள் சோர்சஸ்ல தற்போது இந்த ஜிபே மூலியமாக பணம் செலுத்தக்கூடிய, அதாவது வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு சந்தேகங்கள் தென்பட்டால் கூட உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு அது குறித்தான தகவல்களை தெரிவிக்க வேண்டும். இதன் மூலியமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க முடியும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆலோசனைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து வித பண பரிசுகளுக்கும் உரிய அந்த சான்றுகள் அளிக்கப்பட வேண்டும். சரியான பணங்கள் தற்போது அந்த பண பரிமாற்றத்தை அப்படின்னு இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான தேர்தல் அதிகாரிகள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று தற்பொழுது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சார்பில் குறிப்பாக இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்களுக்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த விவரங்களுக்காக.